வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மணத்தக்காளி கீரை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். இந்த கீரை குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சாம்பார் மாதிரியும் இல்லாமல், ஒரு பருப்பு குழம்பு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட ஒரு சூப்பரான காம்பினேஷன். மணத்தக்காளி கீரை அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். மவுத் அல்சருக்கு, ஸ்டமக் அல்சருக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. பொதுவாக மணத்தக்காளி கீரையில் ஒரு லைட்டான ஒரு கசப்பு சுவை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கீரை வந்துட்டு கசக்காது. சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மணத்தக்காளி கீரை குழம்பு எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்துட்டு மணத்தக்காளி கீரை. ஒரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. என்னோட கை சைஸுக்கு இருக்கு ஒரு இலை. இது வந்து நாங்களா ஒன்றும் விதையெல்லாம் போடல, இது தானாக முளைச்சது. இந்த மழை சீசன் ஆரம்பிச்சதுன்னா இங்கே வந்துட்டு தானாகவே இந்த மணத்தக்காளி கீரை அங்கங்கே முளைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி முளைச்சது தான். இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடத்துல இருக்குது இந்த கீரை. இன்றைக்கி நம்ம இந்த கீரை வச்சு தான் ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பறிச்சுக்கலாம். பாருங்கள், நிஜமாக இலை ஒன்று என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். உடனே என்னோட பாடி கார்ட்ஸ் வேறு உடனே வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், என்ன வேணும்? நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு வந்துட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் விட்டு கூட தாளிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் 1 இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியுது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதை வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/2 கத்து அளவுக்கு இருக்கும் இந்த வந்து மணத்தக்காளி கீரை. இது வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து பறிச்சது. நான் நல்லா ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் 2-3 வாட்டி அலசிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பொடியாக நறுக்காமல் நீங்கள் மசிச்சு கூட விடலாம். வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இது மசிக்க மாட்டேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி போட்டுருவேன். இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்திடலாம். மணத்தக்காளி கீரையை இந்த மாதிரி இதில் இதோட சேர்த்தி வதக்கி விடுங்க. இந்த கீரை கொஞ்சம் சுண்டி வேகட்டும் இதில். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பருப்பில் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் வரமிளகாவும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க சாம்பார் பொடி. நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதில் விட்டுடலாம். புளி ஒரு கொதி வந்து அந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த பருப்பு ஆட் பண்ணலாம். பாருங்க, புளி வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. வந்து நம்ம கீரையும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற இந்த பருப்பை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா ஒரு கிளறி விட்டு இந்த மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த கீரை வந்து நல்லா சாஃப்டாக வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இப்படி வேக வைக்கலாம். இப்படி வேகட்டும். வெந்து முடிஞ்சதுன்னா நம்மளோட கீரை மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கீரையை போட்டு வச்சு தாளிச்சு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீரை வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. கீரை வந்துட்டு சீக்கிரமே வெந்துடும். வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட மணத்தக்காளி கீரை நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மத்து வச்சு கடைஞ்சி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு மத்து வச்சு கடைய மாட்டேன். நான் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுருவேன் எப்போதும். அதனால் நான் இப்படியே தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மத்து வச்சு கடைஞ்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான இந்த மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மணத்தக்காளி குழம்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது வந்துட்டு நல்லா சுட ஒரு ஒயிட் ரைஸ் மேலே கொஞ்சமாக நெய் விட்டு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட ஒரு அப்பளமும் ஊறுகாவும் இருந்தால் கேட்கவே வேணாம், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சூப்பர் ஹெல்தியான மணத்தக்காளி கீரை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.